பாரிஸ்ல ஒரு பெருமைக்குரிய விஷயம் நடந்திருக்கு. அதாவது யுனெஸ்கோவினுடைய தலைமையகத்துல அம்பேத்கர் அவர்களுடைய சிலை திறப்பு நடந்திருக்கு. இதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய எண்ணங்களும் லட்சியங்களும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கான ஒரு புகழாரத்தை சூட்டியிருக்காங்க. சரி, இப்ப எதுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, இது நான் ஒரு இந்தியரா பார்க்கும் பொழுது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான் தோணுது. அம்பேத்கருடைய சிலைய பாரிஸ்ல இருக்கக்கூடிய யுனெஸ்கோல திறந்து வச்சிருக்காங்க. சோ இது பெருமைக்குரிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. சரி, அப்படியே கொஞ்சம் தமிழகத்துக்கு பார்ப்போமா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளை தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாங்க. அதே இடத்துக்கு திமுகவை சேர்ந்த சிலருமே வந்திருக்காங்க. அங்க மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா பாஜகவினர் கிட்ட வாக்குவாதத்திலும் தகராறுலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. உடனே பாஜகவினரும் அந்த இடத்தை விட்டு போய் கிளம்பிட்டாங்க. இது எதற்காக அவங்க உடனே கிளம்புனாங்க அப்படின்னா, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, மக்களுக்கு எந்த இடையூறுமே இருக்கக்கூடாது, ஜனநாயகத்துக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதையை மதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, அப்புறம் அந்த இடத்தை விட்டு எல்லாருமே போயாச்சு. ஆனா காவல்துறை அந்த அம்பேத்கர் சிலைக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சிலைக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை சட்டம் ஒழுங்கு சீர்கேடா இருக்கு அப்படின்னு சொல்லி பலருமே கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல அதிகமா கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, திமுக நிர்வாகிகள்லாம் அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சியினர்கள் கூட போயிட்டு போராட்டம் பண்றது, சண்டை போடுறது, இந்த மாதிரியான தேவையில்லாத அராஜகத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு கூட ஒண்ணு சொல்றேன். முதல்வர் அவர்கள் தாயுமானவர் திட்டம் அப்படின்றத அறிவிச்சாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அது எப்படி செயல்பட்டு இருக்குன்றதையும் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாமே. வயசானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளி அவர்களுக்குமே வீடு தேடி ரேஷன் பொருள் அப்படின்றது திட்டம். இப்படியான திட்டம் தான் 5 வருஷமா அறிவிச்சிட்டு இருக்காங்க. அது அறிவிக்கிறதோட நின்று போயிடுது. அதுக்கப்புறம் அது செயல்படுதான்னு கேட்டா ஒரு பயனும் இல்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டுல தாய்மானவர் திட்டம் அப்படின்றது வீடு தேடி ரேஷன் பொருள் கொடுக்கிறது தானே. ஆனா ரேஷன் பொருள் வீடு தேடி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு சிலர் குற்றம் சாட்டி இருக்காங்க. தாய்மான ஸ்கீம்ல இருக்கு. அவங்க ஒரு 3 மாசமா நீங்க கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க. கைவிடுமா இருக்காங்களா? இருக்காங்க சார். ஏன் சார் 3 மாசமா நீங்க கொடுக்கல சார்? லாஸ்ட் டைம் நானே உங்ககிட்ட சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் டைம் நானே நாங்களே சொல்லிட்டு போனோம். 3 மாசமா வரல. ஆனா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அறிவிக்கிறது நல்ல விஷயமா நாங்க ஏற்றுக்கொள்றோம். சந்தோஷமா தான் இருக்கு. இது சரியான நடைமுறைகளை வருதா, சரியா ஒரு ப்ராப்பரா இந்த திட்டத்துல நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில அதிகாரிகள்லாம் நியமிச்சு அதை ப்ராப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தா அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கும். இந்த திட்டத்துல மக்களுக்கு சரியா போய் சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே எல்லாருடைய குற்றச்சாட்டா இது இருக்கு. இதுக்கு முதல்வர் அவர்கள் என்ன மாதிரியான பதில் சொல்லுவார் அப்படின்றது தான் எல்லாருடைய பார்வையாவுமே இருக்கு, என்னுடைய பார்வையாவுமே இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஆளுநர் கூட பல சர்ச்சைகள்லாம் இருக்கும் பொழுது முதல்வர் அவர்கள் ஆளுநரை நோக்கி பல விஷயங்களை காட்டமா கேட்டு இருக்காரு. அந்த கேள்விகள் எல்லாமே பலருக்குள்ளேயும் வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில தான் இருந்துச்சு. சோ அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆளுநரை குறைச்சு பேசுற வகையில தான் அவர் பேசியிருக்காரு. பல அரசியல் விமர்சகர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் தமிழக அரசியல் வரலாற்றிலே ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு வஞ்சித்து பேசி இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே கிடையாது, என்னதான் அவர் மேல கோபம் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்களுமே ஆளுநரை குறை சொல்லி பேசுறதுதான் குறியா இருக்காரே தவிர இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அப்படின்றதுல கொஞ்சம் கூட எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சிலர் பேசுறாங்க. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க போறது யாரு அப்படின்றத நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம்.